வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, நேத்து வீடியோல ஒரே நாள்ல நான் ஈரானை அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு வாய் உதார் விட்டுட்டு இருந்த ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, 2 வாரத்துக்கு தற்காலிகமா இந்த போரை நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. ஈரான் சைட்ல இருந்து அமெரிக்காவுக்கு 10 டிமாண்ட் வச்சாங்க. அது என்ன மாதிரியான டிமாண்ட், அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க. அதனால ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை 2 வாரத்துக்கு ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகுமே ஓகே அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா நாங்க லெபனானை அட்டாக் பண்ணுவோம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு, இது எல்லாத்த பத்தியுமே நேத்து வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதோட நெக்ஸ்ட் லெவலா இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு லெபனானை கண்டினியூவா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அங்க இருக்க மக்களோட வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, இது சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திரும்பவும் மூடிட்டாங்களா, இந்த கலவரத்துக்கு நடுவுல அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஈரான் கெஞ்சினதுனாலதான் நாங்க இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஈரானோட தூதரகம் என்ன சொல்றாங்க, எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் அமெரிக்காவோட அதிபரா வருவாரா, இந்த எலெக்ஷன்ல அவரால் போட்டி போட முடியுமா, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த போர் எப்ப முடியும் அப்படின்னே தெரியல. ஆனா நேத்து வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 2 வாரத்துக்கு இந்த போரை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு ஓகே சொன்னாரு. ஆனா லெபனானை நாங்க அட்டாக் பண்ணுவோம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மட்டுமே லெபனானை இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுனால 254 பேர் இறந்து போயிருக்காங்க. 1165 பேருக்கு காயமாயிருக்கு. அங்க இருந்த வீடுகள் எல்லாமே சேதாரமாயிருக்கு. இப்போ அங்க இருக்க மக்கள் இருக்கிறதுக்கு இடமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்காங்க. இதுக்கு நடுவுல சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க தெரியுமா, 254 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னும் அதிகமா நிறைய பேர் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்திலேயே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் மனிதாபிமானம் அப்படின்னா என்னன்னே தெரியாம நடந்துக்கிறாங்க அப்படின்னா, இங்க இருக்க மக்கள்ல சில பேர் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இது சம்பந்தமா இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆமா இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு சொன்ன மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இந்த வார் அப்படிங்கிறது தனி, இஸ்ரேல் லெபனானை அட்டாக் பண்றதுங்கிறது தனி, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுறாரு. இதுக்குதான் ட்ரம்ப் அவரை நம்பவே கூடாது, எப்படி காலை வாரி விடுறாரு பாருங்களேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, ஈரான்ல அமெரிக்காவோட போர் விமானங்கள், ஏவுகணை, கப்பல் எல்லாமே ரெடியா இருக்கு. ஈரான் ஒரு 10 டிமாண்ட் வச்சாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத நாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எப்பவுமே திறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா லெபனானை அட்டாக் பண்ணனால இப்ப ஈரான் செம்ம காண்ட்ல இருக்காங்க. திரும்பவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடிட்டாங்க. இதனால இவங்களுக்கு நடக்கிற இந்த சண்டையால இப்ப பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது மற்ற நாடுகள்ல இன்னுமே அதிகமாயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தையுமே கூட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவுல அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஈரான் எங்க கிட்ட கெஞ்சினாங்க போரை நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லி, அதனாலதான் தற்காலிகமா இந்த வாரம் நாங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம கேங்ல ஒருத்தன் இருப்பான், அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருப்பான் கால்ல விழுந்து, ஆனா நம்ம கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு ஒரே லவ் டார்ச்சர் மச்சான், அதான் வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு கெத்து காட்டுவான்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஈரானோட தூதரகம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, எங்க பாட்டி தான் எங்க தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, அமெரிக்காவோட அதிபரா ட்ரம்ப் அவர்கள் திரும்ப வருவாரா அப்படிங்கிறது தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க 2 முறை மட்டும்தான் அதிபரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை 1951 22வது சட்ட விதிப்படி கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் 4 முறை அதிபரா இருந்திருக்காரு. அப்படி 4 முறை அதிபரா இருக்கும்போது என்ன ஆகும், இங்க சர்வாதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 2017 இருந்து 21 ஒரு டைமோ, 2025 இருந்து 29 2 டைம் அவர் அதிபரா இருந்துட்டாரு. சோ 2028 நவம்பர்ல நடக்கிற எலெக்ஷன்ல அவரால் போட்டி போட முடியாது. இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க 2029 ஜனவரியில பதவி ஏற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதையும் ஏதாவது ஒரு சதி பண்ணி திரும்பவும் அவர் எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாரு. ஏன்னா ட்ரம்ப் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்காது, ஏன்னா இந்த சட்டத்தை திரும்பவும் மாத்த முடியாது
அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ இதனால அமெரிக்காவுல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த தேர்தல்ல ஜெயிச்சு அதிபராகணும் அப்படின்னா 538 வாக்குல குறைஞ்சது 270 வாக்காவது வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அமெரிக்கா மக்கள் போடுற ஓட்டு மட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு 50 கண்ட்ரில ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து யார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 270 ஓட்டு அப்படிங்கறத வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து அதிபராக முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த போர் மட்டும் கிடையாது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்த நாட்டையுமே வந்து நிம்மதியா இருக்க விடுறதே இல்ல. சோ அவரு திரும்பவும் அதிபரா வர்றது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகுவா இருக்கட்டும், இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் லெபனானை வந்து அட்டாக் பண்றதுக்கும் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்க அந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி லெபனானை அட்டாக் பண்றத பத்தி உங்க கருத்து என்ன? அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் அவர்கள் வந்து திரும்ப வர வாய்ப்பே இல்ல, இத பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.